ஸ்ரீராமரை தரிசிக்க மகா புண்ணிய சேத்திரம் 3 நாட்கள் அயோத்தியா மற்றும் நைமிச்சாரண்ய புனித யாத்திரை ஜூலை 18, 19, 20 உடனே முன்பதிவு செய்யுங்கள். ஸ்ரீ அக்ரகாரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சென்னை. இன்னைக்கே நாள் ஃபிக்ஸ் பண்ணானே இந்த சந்திரன் அவ்வளவு ஆக்டிவா இருக்கான், சுறுசுறுப்பா இருக்கான். அந்த அளவை அறிந்து நமக்குள் இருந்து ஒளிமயமாக இருந்து நம்மளை விளக்குகிறான். அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கு இன்றைய தினம் அருமையான நாள், இந்த கும்பாபிஷேகம். கந்த சஷ்டி கவச்சம்லாம் இருக்கும். எத்தனை குறைகள், எத்தனை விளைகள், எத்தனை அடியேன் செய்தால் பெற்றவன் நீ. நமக்கு தாய் தந்தை யாரு? முருகப்பெருமான். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில். இந்த வெஞ்சமர் தான் நம்முடைய மன போராட்டம். மனிதனா பிறந்தவனுக்கு யாருக்கு போராட்டம் இல்லை சொல்லுங்க. அதை கந்தன் சொல்லும்போது குருவாய் வருவாய் அழ்வாய் குகனே. அதனால அது குருக்ஷேத்திரம் என்று நாம் சொன்னோம். இப்போ கந்த சஷ்டின்னு வந்ததுன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுறா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகராங்கும் போது இவன் காதில் போய் விடுறது இல்லையோ. இந்த சொல் இந்த மனிதனை செம்மைப்படுத்தும். எல்லா ஜீவன்களிலும் இறைவன் இருக்கிறான். வேலை இந்த மாதிரி வேலை கையில் வச்சு பார்த்தா கீழே தான் இருக்கும். யாம் இருக்க பயம் ஏ. இதை விட ஒரு கவுன்சிலிங் சொல்ல முடியுமா சார்? 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். இது ஒவ்வொரு பக்தனுக்கும், ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ஆண்டவருக்கும், பெரியவருக்கும் ஒன்னொன்னு உணர்த்தும். பராசக்தியின் ஸ்வரூபம். சக்தே பஜே துவாம் ஜெகதோ ஜனித்ரி சுகஸ்ய தாத்ரீம் பிரணதாத்திகந்திரி நமோ நமோ ஹஸ்தே குக ஹஸ்தபூஷே பூயோ நமஸ்தே மம ஹிருதி சன்னிதஸ்வா. நீ யாரு? அம்பாள். பத்திரத்தில் இட்ட அந்த விபூதியை பார்த்த நொடியில் தீருமே. வித்யாஸ்மகவே நமசோப சத்யா மித்ரம் தேவம் மித்ரதே என்னோ அஸ்து அனுராதான விஷாவர்தயந்தா சதம் ஜீவேம சரதஸ்ஸ வீரான எல்லாம் தீர்காயுஷமஸ்தும்பாங்க. முருகனை பணிந்தால் நமக்கு ஆயுஷ். நீக்கமர எங்கும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். முருகா 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 என்ன அவன் உருகி நமக்கு கருணை புரிவான். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் 54 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட புரோகிதரும் ஜோதிடருமான முனீஸ்வர சாஸ்திரிகள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்று தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான மகத்தான நாள், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு குடமுழுக்கு. ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் அங்கே சங்கமித்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனின் பெருமைகளை கொஞ்சம் சொல்லுங்க சார், விளக்கமாக கேட்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஷெட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு செட்டிநாடு கேள்விப்பட்டிருவில்ல, காரைக்குடி. அவங்கெல்லாம் கடல் மார்க்கமாக வாணிபங்கள் செய்கிறது, போக்குவரத்து எல்லாம் இருக்கிறனால இது ஒரு சொல்லு உண்டு. செட்டி கப்பலுக்கு செந்தூரானே துணை. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு கடவுள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சு கொடுத்துருவார். அவர் மேலே விசுவாசம்தான். எளிமையானவர். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு, 7 படை வீடு, ஏன் எண்ணற்ற படை வீடுகள் உண்டு. உங்களுடைய ஹிருதயமே ஒரு படை வீடு தான். எப்படி? முருகனை நினைச்சா வந்துடுவார், வேலை நினைச்சா வந்துடுவார். என்னுள்ள முருகன் இருக்கிறார். அதை உணர்வதற்கு தான் சமயக்குறவர்கள், நாயன்மார்கள், அருணகிரிநாதர் சொல்லிட்டே போகலாம், குமரகுருபரர், ஆதிசங்கரர், இவாளெல்லாம் அந்த முருகனுடைய பெருமையை சொல்கிறார். கந்த சஷ்டி கவச்சம்லாம் இருக்கும். எத்தனை குறைகள், எத்தனை விளைகள், எத்தனை அடியேன் செய்தால் பெற்றவன் நீ. நமக்கு தாய் தந்தை யாரு? முருகப்பெருமான். ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவர், ஔவைக்கு உபதேசித்தவர். நிறைய தமிழ் கடவுள் அழகன். இப்போது நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்ம அழகு நினச்சிக்க வேண்டாம். முருகனை மனசில் நினச்சா, யார்? அந்த செந்தூர் ஆண்டவனை நினச்சா நாம் அழகனாயிடுவோம். தாட்ஸ் தானே, எண்ணங்கள் தானே. அப்படி நமக்கு முன்னோர்கள் காமிச்சு கொடுத்தது பல பேருக்கு குலதெய்வங்கள். திருநெல்வேலி வட்டார மக்களுக்கு மட்டுமல்ல, திருச்செந்தூர் முருகன் அகில உலக நாயகனே போற்றி. யார் அகில? நாம் வேறு யாரெல்லாமா சொல்லிட்டு இருக்கோம். அகில உலக நாயகன் யாரு? முருகப்பெருமான். அந்த
ஆணவம், கன்மம், மாயை. இது ஒரு அசுர குணம் மனிதர்களுக்கு. இறைவன் படைப்பிலேயே இந்த குணங்களை கொடுத்து விடுகிறான். அதை புராண ரீதியாக ஒரு கதையாக சொல்லும்போது ஸ்கந்த புராணம், கந்த புராணம் வர்ணிக்கிறது. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நான், அந்த ஈகோன்னு சொல்கிறாள் இல்லையா, அந்த ஆணவம் மலம், அது ஆணவ மலம், கன்ம மலம். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சமுதாயத்திற்கோ மக்களில், நான் ஒரு வேலை பண்ணேன்னா பொது ஜனங்களுக்கு நல்லதாக இருக்கணும். ஆனால் ஒரு சாராருக்கு நாணயத்துக்கு 2 பக்கம் போதோ. நான் ஒரு பஞ்சாயத்து பண்ணே வச்சுக்கோங்களேன், முருகன் என் நூலிலிருந்து பேசுகிறார், இது முருகன் ஆணைன்னு நான் ஒரு பஞ்சாயத்து பேசினேன்னா ஒரு சாராருக்கு தானே சாதகமாக இருக்கும். அப்போ மற்றொரு சாருக்கு எதிர்ப்பாக தானே இருக்கும். இதுவும் முருகன் திருவிளையாடல், நம்மை பக்குவப்படுத்துகிறான் என்று பக்தர்கள் அவன்பால் நீ என்ன கஷ்டனாலும் கொடு முருகா, இல்லை எங்கே வேண்டிப்பாங்க, அங்கெல்லாம் என்ன கஷ்டனாலும் கொடு, நீ என்ன கஷ்டப்படுத்தலை, உன்னை கஷ்டப்படுத்திக்கிறேன்னு அப்படி ஒரு பக்தி. பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே திரு, உன்னுடைய பாதத்தை நான் பற்றுகிறேன். அந்த சுவாமிகிட்ட போய் சரண்டர் ஆகிட்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலத்தையும் எடுத்துருவார், நம்ம பண்ண காரியங்களுக்கு உண்டான கர்ம மலத்தையும் எடுத்துருவார், பக்தியை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், நம்மளை அரவணைத்து கொள்ளும். விரோதமே கிடையாது. இந்த தேவர்கள் அசுரர்கள் சண்டை போட்டா, அசுரர்கள்லாம் சண்டை போட்டார்கள் என்ன, இதெல்லாம் எப்படின்னா ஒரு தத்துவம், ஒரு கதை. எல்லாரும் ஞானி ஆகிட முடியாது. ஞானி ஆகலாம், அதற்கும் அவன் அருள் வேண்டும். கந்தர் அனுபூதியில் சொல்லும்போது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த நவகிரக க்ஷேத்திரங்கள் சொல்லும்போது திருச்செந்தூரையும் குருஸ்தலம் என்று கூறுவார்கள். அந்த முருகன் சத்ரு சம்ஹாரம் என்று சொல்வார். சத்ரு சம்ஹாரம்னு என்ன, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியங்களை, அதான் சத்ரு, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார் அவர். எப்போ 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில். இந்த வெஞ்சமர் தான் நம்முடைய மன போராட்டம். மனிதனாக பிறந்தவனுக்கு யாருக்கு போராட்டம் இல்லை சொல்லுங்க? எல்லாருக்கும் இருக்கு. பிறக்கிற குழந்தை டென்ஷனுங்கிறது, எனக்கு இந்த ஸ்கூலில் தான் வேணுங்கிறது, இந்த காலேஜ் தான், கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டான் எழுதுகிறது. வெஞ்சமரில், அப்போ இந்த வேல் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினை, ஒரு வேளை நீ முருகன் நினைச்சா 2 காலும் தோன்றும். அப்படியே உனக்கு பிரத்யட்சமாவார். முருகா என்று ஓதுவார்க்கு. இப்படி ஒரு எளிமையான, நம்ம மேல ஒரு பாசம் உள்ள, நம்ம குடும்பத்தில் எப்படி சண்டை வருதோ அது மாதிரியே அந்த கதைகள் எல்லாம் பார்த்தேன்னா தெரியும். அண்ணன் தம்பி சண்டை எந்த வீட்டில் இல்லை, பிள்ளையாருக்கும் அவருக்கும் சண்டை என்ன. அப்போ சொல்லுவார், அவருக்கு 6 முகம். 6 முகம்னு இப்போ சொன்னேனோ இல்லையோ, இதை ஒன்னொன்னே அழிக்கிறார் அவர். இது காமம். காமன விருப்பம், மனித இயல்பு சார். எனக்கு அந்த பதவி வேண்டும், அந்த உத்தியோகம் வேண்டும், நான் பெருசாக இதாக இருக்கணும், இதெல்லாம் இயற்கை. அங்கே ஒரு அளவு அறிந்து செயல்பட வேண்டும். அந்த அளவை அறிந்து நமக்குள் இருந்து ஒளிமயமாக இருந்து நம்மளை விளக்குகிறான். அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கு ஆகமங்கள் சாஸ்திரங்களிலெல்லாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. காலதேச சூழ்நிலைகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள்லாம் அனுசரித்து இன்றைய தினம் அருமையான நாள் இந்த கும்பாபிஷேகம். இன்னைக்கு தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சார்? அது ஜோதிட ரீதியாக அங்கே வாசம் பண்ணக்கூடிய எல்லாம் கேட்டு இன்று பல இடத்தில் கும்பாபிஷேகம். சந்திரன் மனஸ் ஆகப்பட்ட சந்திரன், நல்ல கேள்வி கேட்டீர்கள். இன்று தேர்ந்தெடுப்ப காரணம் என்னென்னா, இன்னைக்கு சந்திரன் இருக்கக்கூடியது விருச்சிக ராசியில். அங்கே சந்திரன், இங்கே தான் ஜோதிஷம் வருது, நீச்சம் அடைகிறான். சந்திரனுக்கு பலமில்லாத நாளில் கும்பாபிஷேகத்தை வச்சா எப்படின்னா, குருவனுடைய பார்வை எப்படி, அந்த குரு எங்கே இருக்கார்? காற்று ராசியான மிதுன ராசியில் இருக்கிறார்.
சூரியன் மிதுன ராசியில் இந்த காற்று கடவுள் என்று கூட முருகனை அழைப்பது உண்டு. ஒரு மந்திரம், மூல மந்திரம். நிகிருஷ்வைர சமாயுதைஹி காலேர் கரித்வமாவன்னைஹி இந்திராயாகி சகஸ்ரயுகு அக்னி விப்ராட்சேதனஹ வாயுஸ்வேத சிகத்ருகஹ சம்வத்சரோ விஷோவன்னைஹி நித்யாஸ்தேனுச்சராஸ்தவா சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம்னு ஒரு மந்திரம். பொதுவாக ஒரு நாட்கள் வைக்கிறான்னா இன்றைய தினம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லோர்களாலும் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற காஞ்சி மகான் குரு, அவருடைய அவதார நட்சத்திரம். நமக்கெல்லாம் குரு அவர் தானே. முருகனும் ஜெகத்குரு தான். அதை கந்தரன் சொல்லும்போது குருவாய் வருவாய் அழ்வாய் குகனே, அதனால் அது குருக்ஷேத்திரம் என்று நாம் சொன்னோம். மனிதனுடைய மனக்கலக்கங்களை, மனப்போராட்டங்களை நண்பனாகவே இருந்து ஹிதமாக சொல்லி நம்மளை வழிநடத்துபவர். அந்த மாதிரியான ஒரு நாளில் மனசு சோமவது பிரியஹா பிரியதர்சினஹா அனு சந்திரனாதிக்கமாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமையில் ஒவ்வொரு நாளும் அந்த ஹோரா ஆரம்பிக்கும் போது என்ன நாளோ அது ஆரம்பிக்கும். இந்த 6லிருந்து 7 தான் இன்னைக்கு கும்பாபிஷேக முகூர்த்தம். அது சந்திரஹோரை. இந்த சந்திரன் நீச்சமானாலும் இது வளர்பிறை. வளர்பிறை சந்திரனுக்கு ஒரு பலம் உண்டு. மனசை ஜெயிக்க தெரியணுமே சார். ஒன்றும் தெரிய வேண்டாம், சோஸ்திரம் தெரிய வேண்டாம், பாடல்கள் தெரிய வேண்டாம். முருக சந்நிதியில் போய் நின்று முருகா நீங்கள் கூட சொல்ல வேண்டாம், சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறானோ இல்லையோ. இப்போது கந்த சஷ்டின்னு வந்ததுன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுறா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகராங்கும் போது இவன் காதில் போய் விடுறதோ இல்லையோ. இந்த சொல் இந்த மனிதனை செம்மைப்படுத்தும். அந்த மந்திர சொற்கள் அப்படிப்பட்ட அந்த சந்திரன் சந்திரஹோரையில் அருமையான யோகங்கள். இன்றைய யோகங்கள்லாம் சுபம், சுபநாம. இந்த சப்தமே உங்களுக்கு புரியுறதே. சுபநாம யோகம், பவநாமகரணம். பவம் என்றால் இந்த பிறவி பெருங்கடல். இதில் இருந்து நம்மளை உதாரணம் என்றார். எவ்வளவோ பெருமையாக சொல்லலாம். அப்படி அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள் எல்லாம் எடுத்து ஜெகத்குருக்கள், இன்றைக்கி கூட சிங்கேரி தட்சிணாமய அவர் குருக்கள், தர்மபுரம் ஆதீனங்கள், மடங்களை சேர்ந்தவர்கள் எல்லோரும் முன்னிலையும் எல்லா இடத்துலையும் சாஸ்திர பண்டிதர்கள் இருப்பார்கள். என ஜோதிடம் அறிந்தவர்கள், வேதம் அறிந்தவர்கள், விற்பனர்கள், வித்வான்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து செய்த ஒரு நல்ல நாள். நான் ஒரு டிவியில் பார்த்தேன். முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில், அந்த பொதுவாக பறவைகள்லாம் சத்தம் நிறைய இருந்ததுன்னா பயப்படும். அங்கே யாகசாலையில் பஞ்சவாத்தியங்கள், ஓதுவாமூர்த்தியுடைய பாடல்கள், வேத மந்திர கோஷங்கள், இந்த ஜெண்ட மேளம், அந்தந்த பண்பாட்டுக்கு அந்தந்த பகுதிகளுக்குள்ள மேளங்கள், அரோகரா சத்தங்கள் ஏதன் மத்தியில் அந்த மக்கள் கூடியிருக்கக்கூடிய யாகசாலையில் பிரத்யக்ஷமாக ஜீவன் உள்ள எல்லா ஜீவன்களிலும் இறைவன் இருக்கிறான். அவன் யாருன்னா அந்த மயில், அவன் ஒரு அசுரன் தான். அதான் கந்தபுராண கதை. அவனை நீ சண்டைக்காரன் அப்படின்ட்டு சொல்ல, அவனுக்கும் அன்பு அனுகிரகம். அவன் 2ஆ பிரிகிறான். அந்த மாமர இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கொடியாக வச்சுட்டு விடுறான், ஒரு பாகத்தை வாகனமாக வச்சுட்டு விடுறான். இங்கே எங்கே இருக்குது வெறுப்பு? அப்போ வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பான மனித நேய கடவுள் அப்படின்னு சொல்ல போனால் மனித நேய அவர் குரு. அவற்றிலிருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. குரு என்றால் என்ன? குரு சப்தத்துக்கே அறியாமையில் இருந்து அதை விடுபடுப்பவனுக்கு குரு என்று பெயர். ரா அப்படின்னு குரு, அது அக்னியை சொல்லக்கூடியது. ஒரு இடத்துல ஒரு ஒளி வந்துடுத்தோன்னா அங்கே அந்த இருட்டு, கூங்கிறது இருட்டு, குக்கியம், ரகசியம் இதெல்லாம் சொல்வார்கள். அந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கும் வல்லமை படைத்தவன் செந்தூரான். இன்றைய தினம் அருமையான நாள். அந்த பிரமுகர்கள் எல்லாம் நாளை ஃபிக்ஸ் பண்ணி அனுகூலமாக கவனிச்சடா. அந்த வாதாவரணங்கள் எல்லாம் எவ்வளவு அனுகூலமாக இருந்ததுன்னு. நாம் ஒரு காரியம் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி பேட்டி எடுக்க வர திடீர்னு கொட்டுன்னு மழை பெஞ்சதுன்னா, மழை வேணும்,
காற்று வேணும், புசுராவளி காற்று வந்ததுன்னா இதெல்லாம் இந்த ஜோதிஷத்தில் இந்த ரிது இதுக்கு பேரே காற்று காலம்னு பேர், கிரீஷ்ம ரிதுன்னு பேர். நான் சம்ஸ்கிருதத்தில் சில பேர் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எந்த மொழியுமே வெறுப்பு இல்லை, வெறுப்பாக இருந்தால் அது மொழியாக இருக்காது. அதுக்கு பேர் என்ன சொன்னால் தாய்மொழின்னா. தெலுங்கு எடுத்துங்கோ, உன்னுடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு. உன் தாய்மொழி என்ன? இந்து. பாரதி பாடினா அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் தான். எட்டையாபுரம், ஓட்டப்பிடாரம் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த பக்கம் அந்த திருநெல்வேலி சீமையை சேர்ந்தவன் தான். செப்பு மொழி 18 இருந்தாலும் சிந்தனை ஒன்றுடையாள். என்ன சிந்தனை? முருகனுக்கு என்ன சிந்தனை? யாம் இருக்க பயமேன்னு சில அந்த நாளெல்லாம் முருகனுடைய படங்கள்லாம் போட்டிருக்கும் போதோ ஒரு காவி உடை அணிந்து வேலை இந்த மாதிரி வேலை கையில் வச்சு பார்த்தா கீழே தான் இருக்கும், யாம் இருக்க பயம் ஏன். இதை விட ஒரு கவுன்சிலிங் சொல்ல முடியுமா சார்? ஏதோ மனசு சோர்வாக தளர்வாக ஒரு பக்தன் வருகிறான், அவன் பார்த்தோன்னே அந்த கையை அப்படி காமிச்சிருப்பேன், யாம் இருக்க பயம் ஏன். அப்போ இறைவன், அந்த இறைவன் வேற எங்கும் இல்லை, ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி நம்முடத்திலே இருக்கான், நமக்கு அதை தேடி பார்க்க தெரியவில்லை. அப்போ அதுக்கு என்ன வழின்னா அப்போ தான் இந்த மாதிரி விழாக்கள், கும்பாபிஷேகங்களோட மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் முடிஞ்சிடுமா? தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய ஓதுவார மூர்த்திகள் பெண்களெல்லாம் பாடியிருக்காங்களே, அந்த பாடலுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா? கைத்தல நிறைகனி அப்பமோ எத்தனை பேருக்கு புரியும்? அப்போ நாம் புரிந்தாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த சொற்கள் இதுக்கெல்லாம் மந்திர சொற்கள் என்று பெயர். எப்படி? முருகன் மந்திர ஸ்வரூபி. அங்கே நீ எப்படி பார்க்கிறாயோ, ஒரு ஹீரோ திரைப்படத்தில் சொல்லணும்னா அவன் சாதாரண மனிதன் சொல்லுவாங்க அந்த நாளெல்லாம். என்டி ராமாரோ பார்த்தா சாட்சாத்து வெங்கடாதிபதி, சாட்சாத்து ராமன், அவர் எந்த கேரக்டர் எந்த இதில் ஒரு கிருஷ்ணர் வேடம் அணிந்து வந்தாலும் அது மாதிரியே நினைக்கிற மாதிரி முருகனை பல பெரியோர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், எளிமையாக கொண்டாடி இருக்கிறார்கள். ஒரு பாடல் உண்டு சார், அவனுக்கு என்ன ஆறுமுகம் அப்படின்னா நீல பெரிய ஓசத்தின்னு அது ஒரு பாடலே உண்டு. ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, மயிலில் வரும்போது ஒரு முகம். அவள் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசுகிறான், ஈசனோடு ஞானம். ஈசனோடு என்ன? அப்போ அப்பா அம்மாட்ட பேசுறது ஞானம். சாதாரண மக்கள்கிட்ட பார்க்கும்போது ஞானம் பேசினா புரியுமா? ஈசனோடு பேசும், அப்போ அதுக்கு ஒரு முகம். நம்மளை மாதிரி பக்தர்கள்லாம் குறை சொல்லலை, கூறும் அடியார்கள் வினை, அடியார்கள் வினை தீர்த்தம், அதுக்காக ஒரு முகம். எப்படி? கூறும் அடியார்கள் வினை தீர்த்தம். எங்கெங்கே மலை இருக்கோ எல்லாம் மலைக்கடவுள் முருகன் தான். இன்றும் ஒரு நம்பிக்கை, திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜி என்று சொல்லக்கூடிய இந்த பாலன் முருகன் என்று ஒரு சாரார் இன்றும் நினைத்து கொண்டு வழிபடுகிறார்கள். எப்படி? வேற யாரும் இல்லை, மாமா மருவன் தானே, மால் மருவன் தானே. இந்த ஜெனட்டிக் டிஎன்ஏ சொல்கிறேன், அப்போ ஏன் ஒத்துக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. முருகன் யார்? திருமாலுடைய சகோதரி பிள்ளை. முருகனை கொண்டாடினா என்ன, மாமனை கொண்டாடினா என்ன? திருப்புகழில் பூரா மருகோனே மால் மருகோனே என்று தான் எல்லா பாடலையும் முடிப்பார். அப்போது இங்கே வேற்றுமை இல்லையா? ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுக்கிறதா? வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. என்ன கொச்சையெல்லாம் எடுத்துக்கப்படாது. அந்த காதல்ங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. ஒருத்தர் மேலே ஒரு பிரேமியை வச்சுட்டான்னா இங்கே பக்தன் பகவான்னு பார்க்கணும். அங்கே காதல் பண்ண இல்லையா, குறதையை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நமக்கு புத்தியை வச்சு அதை பார்க்கக்கூடாது. வள்ளியை, ஒரு கானகத்து பெண்ணை, ஒரு குறமகளை அந்த வேடுவன் வளர்க்கிறான். அங்கே ஒரு காதல் லீலை வருது, இந்த பொண்ணை ஆசைப்படுறான், அந்த வள்ளி வரா, அண்ணனாகப்பட்டவன். பாருங்கள் சமுதாயத்தில் எவ்வளோ ஹெல்ப்பு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லாடே காதல் திருமணத்துக்கு மாதிரி அண்ணனை போய் கூப்பிடலாம், நீ வா அவளை பயமுறுத்து, அவள் பயமுறுத்தினா. இதெல்லாம் கதையாக பார்க்கப்படாது. என்ன வந்து கட்டிப்பா, இதெல்லாம் நம்முடைய சாதாரண மனிதருக்கு சொல்லுது. அங்கே சொல்லும்போது இந்த ஆறுமுகத்தில் வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று. இந்த ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். முனீஸ்வர சாஸ்திரிகள் தனக்கு தெரிஞ்சதை இந்த வியாக்கியானத்தை கொடுத்துட்டார். இது ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆண்டவருக்கும் பெரியவருக்கும் ஒன்று உணர்த்தும். அதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு தன்மை. ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கிரகிச்சுப்பா. இப்போ எத்தனையோ பேர் பேட்டி கொடுக்குறா, நீங்கள் ஏன் என்ன தேடி வரணும்? அப்போ ஏதோ ஒரு லைப்பு ஒரு வித்தியாசமாக சொல்கிறார் அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் வரேன். அதுதான் அறிவு. அந்த அறிவு கடவுள் தான் ஞானவேல்.
இந்த வேலுக்கு பேர் என்ன? ஞானவேல். இது யாரு? பராசக்தியின் ஸ்வரூபம். சக்தே பஜே துவாம் ஜெகதோ ஜனித்ரீம் சுகஸ்ய தாத்ரீம் பிரணதாத்தி கந்திரீம் நமோ நமோ ஹஸ்தே குக ஹஸ்தபூஷே பூயோ நமஸ்தே மம ஹிருதி சந்நிதஸ்துவா. நீ யாரு? அம்பாள். அந்த சூரசம்ஹாரம் திருச்செந்தூருக்கு போகும்போது அம்பாள் தான் தன்னுடைய சக்தியை இந்த வேளா மாற்றி முருகனுக்கு கொடுத்து அவனை தன்மயமாக்கிறார். ஏன்னா இந்த அம்மாவுக்கு 4-5 பிள்ளைகள் இருக்கு. ஒரு பிள்ளை மோசமாக தான் இருக்கான், விட்டு கொடுத்துருவாடா? சங்கர பகவத்பாதார் சொல்கிறார், ஆதிசங்கரர் எங்கே தனக்கு வந்த வயிற்று வலி என்ற நோயை போக்கிக் கொண்டாரோ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரலாறு இருக்கிறது. சுப்பிரமணிய புஜங்க சோஸ்திரம்னு அதுலேருந்து தான் அந்த சொல்லுவாங்க. தமிழில் அந்த பாட்டு உண்டு. பத்திரம்னா இலை, பத்திரத்தில் இட்ட அந்த விபூதியை பார்த்த நொடியில் தீருமே. திருச்செந்தூரில் போய் அந்த முருகப்பெருமான் சன்னதியில் அந்த பன்னீர் இலையில தான் அந்த விபூதி கொடுப்பாங்க. பிரசாத் அப்படி போய் அந்த நம்பூதிரி அப்படி போடுவார், அந்த போத்திங்கிறவர் போடுவார். நீ அதை பார்த்த மாத்திரத்திலேயே உன்னுடைய நோயின்னா நீங்கள் என்னமோ அந்த டாக்டர்கிட்ட போய் பல்ஸ் பிடிச்சி இன்ஜெக்ஷன் இல்லை சார், மனநோய். இப்போ கேட்டேல இன்றைக்கே நாள் ஃபிக்ஸ் பண்ணான்னு, இந்த சந்திரன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான், சுறுசுறுப்பாக இருக்கான். எப்படி? சந்திரனுக்குரிய ராசி பலம் இல்லை, ஆனால் அந்த அவனுடைய சூழ்நிலைகள் நல்ல 12வது நாள் வளர்பிறை துவாதசி திதி. நேற்று முருகனுக்கு ஒரு உகந்த விசாகம், அவனுக்கு விசாகனே சொல்லுவான். முருகன் சந்தோஷப்பட்டால் நாம் சந்தோஷப்படுறோம். இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்ன அர்த்தம்? முருகன் சந்தோஷமாக இருக்கிறான். ஒருவருக்காக சந்தோஷம் இல்லை, அந்த இயற்கை, அந்த பிரதேசம். கொஞ்சம் நினச்சி பாருங்க, கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள், அந்த கடல் மட்டும் நம்ம மேலே கொஞ்சம் கோபம் இருந்ததுன்னா இன்றைக்கி என்ன கதி ஆகிருக்கும்? யார் பண்ணுறா இதை? இத்தனை மக்களையும் ஒருங்கிணைத்து நீங்கள் 1000 சொல்லிக்கலாம் சார், நான் ரொம்ப சாமர்த்தியமாக அந்த கும்பாபிஷேகத்தை நடத்திட்டேன், ஒரு இதுவும் இல்லை சொல்லிக்கலாம். இத்தனைக்கும் காரணம் இந்த நாள் நாம் தேடி வைக்கிறோம் அல்லவா? அந்த யார்? சந்திரன். அந்த சந்திரன் யார்? மனதுக்குரியவன். அந்த மனசு யார்? அவர் தான் முருகன். அவர் எங்கே இருக்கார்? ஒளிஞ்சுன்னு இருக்கார். வள்ளி ஒளிஞ்சுண்டா இவருக்கு மாட்டம் காமிச்சார், பாட்டம் காமிச்சார், இதெல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு கதை சொல்கிறது, இதெல்லாம் தத்துவம். உன்னுள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்னுள்ளேயே அந்த இறைவன் இருக்கிறார். இறை சக்தி நம்மிடம் இருக்கிறது. எப்போன்னா சுயநலம் இல்லாமல் பக்தர்கள் வாழ்ந்தால். இப்போ மனிதனாக பிறந்தாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஆரம்ப சொன்ன மாதிரி காம குரோதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன். அப்படியே பிறக்கும்போது புனிதமாக அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. பிறக்கும்போது சில பேர் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் பையனாக தான் இருந்தான், கெட்டு போயிட்டான், வளர்றான். சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. படிக்கக்கூடிய சக்தி கையில் ஒரு ஜபமாலை வச்சுருப்பார் அந்த முருகன். திருச்செந்தூர் முருகன் ஒவ்வொரு முருகன் ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பார். 12 கை. ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு கை போகாதா? சுற்றி 12 கை. முருகனை சரணடைந்தால் அவனுடைய 12 கைகளும் 12 கண்களும் 12 தோள்களும். ஆனால் நீங்கள் சரணடைகிறது எங்க? 2 பாதம் தான். அதை 12 யோசிச்சு பாருங்க. நான் பாடுற பெரியவங்க பாடின பாட்டை நான் சொல்கிறேன். ஏற்கனவே உள்ள பதிவு உள்ள கதைகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முருகனுடைய பெருமை இது எல்லா படை வீட்டு முருகனுக்கும் உண்டு, எல்லா படை வீட்டிலையும் கந்த சஷ்டி உண்டு. ஆனால் இந்த கந்த சஷ்டி திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமான இந்த அவகுணங்களை போக்கி அவனையும் நண்பனாக வைத்து கொண்டான். அந்த நண்பனுக்கு உண்டான மித்திர சத்யானாம் அதிபதியின்னு இந்த அனுஷ நட்சத்திரம். எதுக்கு? அதுக்கு தேவதை என்ன தீர்க்கமாயுகுன்னு வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் வரும்போது வித்யாஸ்மஹப்பே நமசோப சத்யா மித்ரம் தேவம் மித்ரதே என்னோ அஸ்து அனுராதானு விஷாவர்தயந்தா சதம் ஜீவேம சரதஸ்ஸ வீரான எல்லாம் தீர்காயுஷமஸ்தும்பாங்க. முருகனை பணிந்தால் நமக்கு ஆயுஷ், ஐஸ்வர்யம். நீங்கள் போய் ஒன்றுமே கேட்க வேணாம் சார், அவன் அவ்வளவு கருணை உள்ளவன். ஏன் கருணை உள்ளவன்? அவன் கையில் இருக்கிறது இந்த வேலு. இந்த வேலு யாரோட சொரூபம்? தாயாருடைய சொரூபம். இதே ஆதிசங்கர் சொல்கிறார், குபுத்ரோ ஜாகதே கோச்சிதபி ந குமாதா. மோசமான பிள்ளை இருப்பான், மோசமான தயார் உண்டா? எந்த தயாரையும் எடுத்து பாருங்க.
என் பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவன் சகவாசம் சரியில்லை. அந்த சகவாசம் தான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ், காமக்ரோத லோப மோக மதமாச்சர்கள் பொறாமை இதெல்லாம் சொல்ல. மதம் தாங்கிற அகம் பாவம் லோபி சுயநலம், இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் இருக்கிறது, ஆசைப்படுறது நிறைவேறாத போது குரோதம் வர்றது, இதெல்லாம் போக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பிட முடியாது. எனக்கு தான் பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக முருகனுடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளெல்லாம் அவர் அதுக்கு மேலே சார் நீக்கமர எங்கும் இருக்கிறார், ஒன்னிலும் இருக்கிறார், எண்ணிலும் இருக்கிறார். புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் நாம் ஏதோ மித்து அது இதுன்னு பார்க்க, நம்ம வாழ்க்கையில் யாருக்கு காமம் இல்லை? யாருக்கு காமம்னா விருப்பம் யாருக்கு விருப்பம் இல்லை சொல்லுங்க? இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் பார்க்குறாங்களோ, லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஏதோ ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து சொன்னேன், எல்லாருக்கும் இந்த குணங்கள் உண்டோ? இது வரும் மனித இயற்கை. அதை எது அழிக்கிறதுன்னா முருகனின் திருவடி. ஒரு பாடல் உண்டு, நாள் என் செய்யும் கோள் என் செய்யும், என்னை நாடி வந்த குமரேசன் இரு திருப்பாதங்களை நீ மனதில் நிறுத்தினால் நாளாவது நட்சத்திரமாவது. அப்போ சரண்டர். அந்யதா சரணம் நாஸ்தி ஏ ஷண்முகா ஏ வேலவா, நான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மனித உருவில் உன்னால் படைக்கப்பட்டு, எப்படி நான் ஓன் குழந்தை, எப்போ நான் ஓன் குழந்தை உன்னால் படிக்கப்பட்டு உனக்கு அடிமை நான் வந்துட்டேனோ, அப்போ நம்மளோட ஈகோ போயிடுதா? இந்த சுர சம்ஹாரத்தில் சொன்ன அந்த 3 இதில் 1 போயிட்டு தான் நம்ம அவன்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோமா? நல்லது கெட்டதெல்லாம் நான் உனக்கே அர்ப்பணம் பண்ணிட்டேன், முருகார்ப்பணம் பண்ணிட்டோமா? கர்மா போயிட்டு தான். எல்லாத்துக்கும் மேலே மாயை. எல்லாரும் ஒரு மாயையில் மாட்டின்னு இருக்கோம். நீங்களும் மாட்டின்னு இருக்க, நானும் மாட்டின்னு இருக்கேன். நீங்கள் என்ன ஐயர்கிட்ட போய் ஏதாவது செய்தியை வாங்கி பண்ணணுன்னு ஐயர்கிட்ட மயங்கி இருக்கு. ஐயர் என்ன இது வழியாக சொன்னால் எல்லா ஜனங்களுக்கு ஏதோ நல்ல செய்திகள் போடணும், ஐயர் ஒரு மயக்கத்தில் இருக்கார். எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் பேட்டி எடுக்க வரேன்? இல்லை சார் நம்ம பார்த்துக்கலாம், இன்னொரு வகையில் இல்லை, இன்றைக்கே சொல்லணும், கும்பாபிஷேகத்தை இன்றைக்கே சொல்லணும், மக்களுக்கு போய் சேரணும்னா சரி, முருகனுடைய சங்கல்பம். நீங்கள் என்ன கேட்குறேன், முருகன் பெருமையை அடியேனுடைய வாயிலாக, நானும் என்ன எட்டுக்கட்டியா, என்னுடைய இதே கிடையாது, நாலேஜே கிடையாது, எல்லாம் அவன் கொடுத்தது. எது? இந்த புத்தி புலன்கள். சண்முகம்னா என்ன? 5 இந்திரியங்கள். ஆச்சாரியால் சுவாமி சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் அவர் அவதாரம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காலங்களெல்லாம் 72 மதங்கள் இருந்தது. நான் ஒஸ்தி நீ ஒஸ்தின்னு ஒரே சண்டை. இவர் எல்லாத்தையும் இது பண்ணி அதில் விநாயகனை பிரதானமாக வச்சு ஒரு மதம், கானாபத்தியம் என்று சொல்வார்கள், சிவனை வச்சு, அம்பாளை வச்சு, பெருமாளை வச்சு, நம்மளை எல்லாம் தினமும் உய்விக்கும் சூரியனை வச்சு நிறுத்திருக்கலாமே. இந்த சுப்பிரமணியருக்காகவும் இந்த ஷண்மத ஸ்தாபனத்தில் இந்த ஷண்முக வழிபாடையும் கொண்டு வந்து வச்சு, இந்த வேல் நமது மனசு எப்படி எடுத்துக்கணும்? இந்த வேல் மனசு. இதனால் நாம் நல்லதும் பண்ணலாம், கெடுதலும் பண்ணலாம், தீதும் நன்றும் பிறதரவாரா. ஔவையார் அப்பா ஞானி, ஔவையாருக்கு ஞானத்தை கொடுத்தவன். ஒரு பாடல் உண்டு, ஔவைக்கு உபதேசித்தவா. அப்படி அன்பனுக்கு அன்பனே வாவா. இந்த ஆனாலிருந்து அந்த உயிரெழுத்துக்களுக்கு மெய்யெழுத்துக்களுக்கு எல்லாம் பாடல் உண்டு. ஆனாலிருந்து அகாராதி க்ஷகார், அந்த எத்தனை பாடல். ஊமையை பேச வைத்தார் குமரகுருனார், குமரகுருவரை அவருக்கு பேச்ச வாக் சக்தியை கொடுத்தார். முருகா 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 என்ன அவன் உருகி நமக்கு கருணை புரிவான். அப்பேற்பட்ட அந்த மூர்த்திகள் தேவதா பிரதிஷ்டையை பண்ணி இருக்கக்கூடிய காலத்தில் அதுக்கெல்லாம் ஒரு சக்தி, ஒரு காலம்னு ஒன்று உண்டு. இப்போ அப்படி சொன்னால் புரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு அரசாட்சி இருக்குன்னா அதுக்கு 5 வருஷ காலம் என்ன சொல்கிறீங்களோ இல்லையோ, அப்புறம் ஒரு உற்சவம் மாதிரி ஒரு தேர்தல் திருவிழாவா இன்னும் சொல்லலை, அதெல்லாம் பண்ணி திருப்பி அது மாதிரி நம்ம இவ்வளவு கருணை புரிந்த இந்த முருகனுக்கு நாம் ஒரு உற்சவம் பண்ணுறோம். நியாயமாக பார்த்தா இன்றைக்கி தான் அந்த குழந்தைக்கு ஒரு வயசு இன்றைக்கி தான் பிறகுறது. சம்பத்சராபிஷேகம், வருஷாபிஷேகம், அது பிரதேசம் அந்த பேர் மாறுபடும். அங்கே அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் வருஷாபிஷேகம்னு சொல்லுவாள். இதே ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் வரும்போதோ அவருக்கு 1 வயசு பூர்த்தி ஆகிறது. எப்படி கடவுளை அணுகிறார்கள் பாருங்கள். 2 வயசு 3 வயசு, அதுக்கு பேர் என்ன? சம்பத்சராபிஷேகம். அப்போது 12 ஆண்டுகள், திருப்பி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணணும். சில நேரங்கள் சூழ்நிலை விசாரில் கொஞ்சம் காலங்கள் அதீதமாகுது. பெரிய பிரமுகர் நிறைய பண உதவி பண்ணியிருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அவரை மனசில் முருகன் கூறுறார். கண்டிப்பாக இல்லையா?
சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணணுங்கிற மனசு வந்துடுறதா சார்? உள்ள இருக்காருன்னு சொன்னீங்க, அவருக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கார். ஆஹா, நம்ம கடவுள் எல்லாம் இப்போ புதுசாக சொல்கிறாங்களே, என் மண் என் மக்கள், இது புதுசு இல்லை சார். முருகனுடைய மக்கள்னா முருகனுடைய மண் கிருபா சமுத்திரம்னே பேர். இது சமுத்திரம். சமுத்திரம் என்ன? அங்கே நாம் நினைக்கிறோம் கடல் வாழ் பிராணிகள் பூரா முருகனை அனுதினமும் அலைகளின் வடிவாக, ஒரு பாட்டு உண்டு, அலை கடலென திரண்டுவான்னு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் அந்த அவனுடைய ராஜாங்கம் தலையா கடல் அலையான்னு இந்த மதுரை சோமு பாடின ஒரு பாடல், தெய்வம் ஏதோ படத்தில் அதெல்லாம் உண்டே. கடல் வாழ் பிராணிகளுக்கு அனுகிரகம் செய்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அதோ ஒரு சமுத்திரத்தில் ஒரு துளி மாறி முருகனின் பெருமையை சொன்னோம். முருகனின் பெருமையை சொல்வதற்கு ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு 1000 நாக்குகள் படுது, அவனாலே முடியாதுன்னு நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஏதோ தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துட்டே. முருகன் நமக்கு எல்லா விதத்திலையும் இந்த கும்பாபிஷேக நாளில் பக்தர்களுக்கு அருள் புரிவார். சார், குறிப்பாக கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ எல்லா கோயில்களையும் முருகன் அப்படின்னா குன்றுகள் மேலே தான் இருப்பார், மலைகள் மீது. திருச்செந்தூரில் மட்டும் கடல் அலைகளின் ஓரத்திலே குடியிருக்கிறார். அது காரணம் என்ன? அதனுடைய வரலாறு? அதாவது திருச்செந்தூர் கடலோரத்தில் இருக்கிறான்னு இல்லை, எல்லா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லா இடத்துலையும் நீக்கமல இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல ஒரு அனுகிரக சக்தி, பஞ்சபூதம், அங்கே காற்றும் இருக்கு, கடலும் இருக்கு, நீர். ஆப்போவா இதகம் சர்வம் விஸ்வாபூதான்யாபகா. இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கும் போதோ அந்த கடல்லேருந்து நீரெல்லாம் கொண்டு வந்தாலும் இல்லையோ, கடல் நீரில் தானே பண்ணா, மலையில் இருந்தாலும் நீரில் தானே பண்ணுறா. மலை, மலை சார்ந்த இடம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வயல், நிலங்கள், நிலம் சார்ந்த இடம், கடல், கடல் சார்ந்த இடம், எல்லாமே அனுகிரக சக்தி உண்டது. அங்கே சூரனை சம்ஹாரம் செய்ததாக ஒரு வரலாறு. அவன் அந்த அசுரன் ஆகப்பட்டவன், அவனுடைய பிரதேசம் அங்கே இருந்தது. ஓவர் நைட்லலாம் அவர் போயெல்லாம் பண்ணிவிடலை, அவனுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்து அங்கே ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். மலையில் இருக்கக்கூடிய நீர் கடைசியில் எங்கே வந்து சேர்றது? முருகனுடைய பாதத்தில் உண்டான நீர் கடைசியில் எங்கே வந்து சேர்றது? கடலில். அந்த கடலில் வந்து திருப்பி யார் காலில் வந்து சேர்றது? முருகன் இடத்துல. இது ஒரு கருணா பாகனம் எடுக்கணும். தவிர நான் சொல்லிட்டேனே, ஊருக்கு ஊர், தெருக்கு தெரு சிக்கல்னு ஒரு இடம் இல்லையா? சிக்கல் சிங்காரவேலன்னு கேள்விப்பட்டிருப்பேன். நிறைய முருகன், திருப்போரூர், இங்கே இருக்கக்கூடிய திருப்போரூர் முருகன் இது அப்படி தான் அந்த படை வீடுகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லீலைகள் நடந்ததாக நமது முன்னோர்கள் அந்த தல வரலாறு எப்படி இருக்கும்? தல வரலாறு. வாணிபம் பண்ணும்போது கடல் மார்க்கமாக போனதுக்கு ஒரு பிரதானம் போயிருக்காங்கிறதுக்கு யாருன்னா நம்ம திருச்செந்தூர் சுவாமி தான். அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், செட்டி கப்பலுக்கு யார் சொன்னேன்? செந்தூரான் துணைன்னு அந்த இறை நாமத்தை மேல் நம்பிக்கை வைத்து. இன்னைக்கு உள்ள சயின்ஸ் டெக்னாலஜி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உண்டா சொல்லுங்க? இதெல்லாம் இல்லாத போது கடல் வாணிகங்கள்லாம் பண்ணியிருக்காங்களே, அதை வச்சு தான் அந்த போர்ச்சுகீசியர்கள்லாம் இங்கே வந்து அந்த வரலாறுலாம் உண்டு. பக்கத்திலேயே கன்னியாகுமரி, அந்த அம்பாவுடைய மூக்குத்தி வந்து ஒளி கொடுத்து, முருகனே ஒளி கடவுள் சார். யாரு? முருகனே ஒளி கடவுள். அந்த ஒளி எங்கேருந்து உண்டாயிற்று? சமுத்திரத்திலிருந்து உண்டாயிற்று. அதனால் நாம் அந்த ஏன் மலை இருக்கிறது அதெல்லாம் சொன்னால் குன்றுதோராடும் குமரன். மலைகள் எங்கே? மலையை பார்த்தா முருகனை நினச்சிக்கோ. எப்படி? அது இந்த மலை இல்லை, திருப்பதி மலை. அதான் ஆரம்பத்தில் சொன்னேனே, பாலாஜி மலையை பார்த்தாலும் முருகனை நினச்சிக்கோ. பாலன் அங்கெல்லாம் அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக ஜி பாலாஜி. எல்லாத்துக்கும் மேலே குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், குன்றுதோறும் குமரன். இங்கே நம்மளுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை புத்தியை வைத்து பார்த்தால் இந்த அளவில் ஒரு உட்படாத அந்த ஆதியாய் அனாதியாய் இருந்த பொருள் நமக்கு புரியாது. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சஷ்டி விரதம் இரு, வம்சம் விருத்தியாகும். சுப்பிரமணிய சுவாமியுடைய நாமாவளியில் வம்ச விருத்திகராய நமஹா, வம்சத்தை தலைக்கச் செய்பவன். எல்லாருக்கும் வம்சம் வேணுமோ இல்லையோ? எல்லாருக்கும் சந்ததிகள் வேணுமோ இல்லையோ? சந்ததிகள் இருந்தால் தானே நல்ல காரியங்கள்லாம் பண்ண முடியும். முருகனை வழிபட்டால் அந்த எனர்ஜி அவர் கொடுக்குறார். எது? 5 முகம் தோன்றில் 5 முகம் 6 முகமும் தோன்றும் வெஞ்சமரில். அதான் சொன்னேனே, திருப்பத்திலே ஒரு ஊழல். நம்மளுடைய மன போராட்டம் சார், கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் வேலையை நிமித்தமாக போகிற மன போராட்டம் இல்லையா? மன போராட்டம் இருக்குங்கிறதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்கேடா.
அப்போ வேலைக்கு போகக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கறது யார்? நீங்கள் முருகன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன விருதமோ வச்சுக்கோங்க. நம்மளை இயக்குபவன், இயக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த சக்தி இல்லைன்னா என்ன? ஜடம். அப்புறம் அரோகரா, இங்கேயும் அரோகரா தான். அரோகராவோ கோவிந்தாவோ போடுறான். உன்னுடைய மனநிலை எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஔவையார் சொல்லிக் கொடுக்குறார். அதான் அந்த ஔவையாருக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த சினிமாலாம் பார்த்துருப்பேல, என்ன சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமா? ஔவையாருக்கு ஒன்றும் புரியல. நீ சுட்ட படமே போடு. உடனே அந்த படுத்த பழங்களெல்லாம் மரத்துலேருந்து ஒதுக்குற மாதிரி அது கீழே விழுறது, மண்ணில் ஓட்டிக்கிறது. அடுத்து ஊதுரா. உடனே அவர் கேட்குறார், என்ன பாட்டி பழம் சுடுதா? பழம் போதுமா? ஆஹா வந்திருக்கிறவன். இந்த அவை பாட்டி, இந்த அப்பா அம்மா சண்டை, பிள்ளை சண்டையெல்லாம், குடும்பத்தில் இருக்கிற சண்டையெல்லாம், அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு சமரசம் பண்ணி அவள் அப்பாட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக வந்த லீலை இது. ஒரு கதையாக சொன்னால் குழந்தைகளுக்கு அப்படி சொன்னால், ஓஹோ அந்த குரு பக்தி வேணும், குழந்தை பக்தி வேணும். ஒரு இடத்துல என்ன சொல்கிறார்? படைக்கும் கடவுளை கூப்பிட்டு தண்டிச்சுடுறார். யார்? இந்த விளையாட்டுத்தனமாக பண்ணி சில பிள்ளைகள்லாம் பெரியவங்களை மதிக்காமல் பண்ண மாதிரி முருகன் ஒரு தரம் பண்ணி விடுறார். அந்த படைக்கும் கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா சிருஷ்டியெல்லாம் உன் வேலை என்னன்னா சிருஷ்டி பண்ண. அப்படியா? இதுக்கு ஒரு இது சொல்கிறார், ஒரு சின்ன எழுத்தை சொல்லிட்டு உனக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லுன்னார். எனக்கு தெரியாது. அது இதுக்கு அர்த்தம் தெரியாத நீ எல்லாம் சிருஷ்டி பண்ணால் அந்த சிருஷ்டி எப்படி இருக்கும்னு சின்ன பையன், ஒரு சின்ன வயசில் நம்ம குடும்பத்தில் குழந்தையெல்லாம் பெரியவர்களோட பேசுகிற மாதிரி அது தெரியாது. போய் என்ன பண்ண, இது தெரியாமல் நீ என்ன பண்ணுற, இந்த டியூட்டிக்கே நீ லாயக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு தண்டனை மாதிரி ஜெயிலில் போட்டுருவார். உடனே அங்கேருந்து அவருக்கு நண்பர் யார்? ருத்ரன், சிவன் அப்பா, முருகனுடைய அப்பா. அவர் என்னடா இந்த மாதிரி சமாதானம் அப்படி பண்ணிட்டு இது மாதிரி கேட்டேன். உனக்கு தெரியுமா? நீ உன்னுடைய நான் எல்லாரையும் இது தெரியாமல் உனக்கு என்ன அவர் சொல்லுப்பா தெரிஞ்சுக்கிறேன். ஆக நாம் ஒருவரிடம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் சின்னவனாக இருந்தாலும் அவன் குரு, இறை, அதை உணர்த்துவதற்கு தான் அந்த சுவாமி மலைன்னு க்ஷேத்திரம். அப்படி குழந்தையை தூக்கி வச்சுப்பார். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளெல்லாம் இப்படி வச்சுட்டு இப்போ எல்லாம் அதெல்லாம் போயிடுது. அந்த இதெல்லாம் திருவிழா எல்லாம் போகும்போது இந்த குழந்தைய இப்படி தோளில் வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா காதில் எது குறு ஏதாவது இது பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த முருகன் லீலை. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு படைவீடுக்கும் ஒரு கதைகள் உண்டு. சூரசம்ஹாரங்கிறத கந்த சஷ்டின்னு ஐப்பசி மாதம் அந்த சஷ்டி விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் 6 நாள் உணவே இல்லாமல் இருந்து விரதங்கள் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகி அதனால தான் அவங்க பேரே வெற்றி வேல். நீ முருகனை நினைச்சாலே உனக்கு வெற்றி தான். அப்புறம் வேறு என்ன வேணும்? ஸ்மரண மாத்திரேனா, நினைத்த போது. ஒரு பாட்டே உண்டு, முருகா நினைத்த போது நீ வர வேண்டும்னு ஒரு பாடலெல்லாம் உண்டு. நான் அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன். நான் அதுக்காக தான் அந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம். அது சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடும். உள்ளம் உருகுதையா முருகா. எப்படி முருகான்னு சொன்னால் எப்போ ஏற்பட்ட கல் நெஞ்சும் அந்த மந்திர அந்த விசை நல்லதை சொல்லும்போது முருகா சுப்பிரமணியம் அந்த நாமாவளிகள் எல்லாம் சொல்லும்போது முருகனை நினைச்சா உனக்கு வீடு கிடைக்கும். என்ன வீடு? இந்த செங்கல்ல கட்டின வீடு இல்லை, மோட்சம் கிடைக்கும். இவன் உபாவா அங்கே ஏதோ பேங்கில் உள்ள முடியாமல் வீடு கிடச்சிடும், அங்கே போயிட்டு வந்தேன் எனக்கு கிடச்சிடும். சரி இப்போ இந்த மட்டும் சந்தோஷமாக வேணும்னா நம்மளை சம்சார சாகரத்திலிருந்து விடுவித்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே அவனோடையே இணைத்து கொள்ளும் கருணை. அதான் கந்தன் கருணைன்னு கூட ஒரு இது உண்டு. முருகன், அந்த முருகன்கிற சப்தம் இந்த பஞ்சபூதத்தில் அக்னியில் வருணன் சொல்லக்கூடிய இப்போ இந்த பூஜையெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க? அக்னியில் ஆகுதிகள், கண்ணுக்கு தெரியாத தேவதைகளுக்கு இந்த அக்னியில் ஆகுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதான் பூர்ண ஆகுதி, நிறைவு செய்தல்னு பேர். நிறைவெல்லாம் செய்ய முடியாது, இறைவனை திருப்தி பண்ண முடியுமா? ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம பண்ணிக்கிறோம். அந்த அக்னி தேவதை, அந்த தேவதைகள் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு கொடுக்கறதாக ஒரு நம்பிக்கை. அதுக்கு தகுந்த சோஸ்திரங்கள், வேத பாராயணங்கள், பாடல்கள். அந்த சொன்னால் முருகான்னா முருகன் அந்த உங்களுக்கு தெரியும். கண்ணன்னா கையில் ஒரு முருகன்னா வேலை வச்சுருப்பார், கண்ணன்னா ஒரு ஊதுகுழலை வச்சு, இப்படின்னு நம்ம பண்ணுறங்கிற மாதிரி அதுக்கு தியானம், அதுக்கு ஸ்லோகங்கள், அதெல்லாம் ஒரு 12 காலம் அந்த பூஜை யாகசாலை பூஜை எல்லாம் பண்ணி. அதான் சொன்னேனே அந்த மயிலுக்கு என்ன பாட்டு தெரியுமா? அது வந்து கேட்டுருதுன்னு அந்த இதை பார்த்தேன் நான். எல்லாத்துக்கும் மேலே நாமெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. முண்டி கூட்டத்தோட கூட்டமாக போனோம். இன்றைக்கி அவங்க தான் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த காட்சியை நாம் கண்டோம். அதை ஒளிபரப்பு செய்த அத்தனை ஊடகங்கள் எல்லாருக்குமே பெரும் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் முருகன்
கிருபை கிடைத்தது. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த பேட்டியை பார்ப்பவர்கள் எல்லோரும் அவருக்கு எப்போ சௌரியமோ அப்போ கும்பாபிஷேகத்தன்னைக்கு தான் போகணுங்கிறது இல்லை. 48 நாள் உள்ளே போனாலும் ரொம்ப விசேஷம்தான். ஒரே நாள் போகணுங்கிற அவசியம். அதுக்காக தான் உற்சவங்கள் எல்லாமே அந்த நாளெல்லாம் 10 நாள் பிரம்மோற்சவம் ஒரே நாளில். என்ன பிளான் சார் நம்முடைய முன்னோர்களுடைய பிளான்? பெருவிழான்னு சொல்கிறோம் இல்லையோ, பிரம்மோற்சவம்னு 10 நாள் விழா. முதல் நாளைக்கு போனாலும் அதே பலன் தான், 10ஆம் நாள் போனாலும் அதே பலன் தான். ஆக யார் யாருக்கு இப்படி ஒரு கருணை தெய்வம், நீ என்றைக்கினாலும் வரலாண்டா, நீ என்னைக்கு வந்து என்னட்ட சரண்டரையோ அன்னைக்கு ஆதிசங்கர பகவத்பாதார் வயிற்று நோயில் வரும்போது அவருக்கு உபதேசம், நீ சுப்பிரமணிய சுவாமிகிட்ட போய் வேண்டிக்கோன்னு சொல்லி அந்த விபூதியை கிட்ட சுப்பிரமணிய புஜங்க சோஸ்திரம்னு ஒரு 32 ஸ்லோகங்கள் உண்டு. நிறைய புத்தகங்கள், ஸ்லோகங்கள், மந்திரங்கள், பாடல்களை நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கா. இது வாயிலாக அங்கங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் பாடல்களை எடுத்துக்கொண்டு கந்த சஷ்டி ஒன்று போகிறோம். சஷ்டி கவச்சம் என கந்தர் அனுபூதி நிறைய பாடல்கள் முருக பக்தர். அப்பா அருணாச்சல கவிராயர்ங்கிறவர். முருகனை தொடாத ஆண்டோர்கள், முருகனை தொடாத சான்றோர்களே கிடையாது. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அந்த குழந்தைக்கு என்ன ஏதாவது அதுக்கு கல்மிஷம் தெரியுமா, நல்லது கெட்டது தெரியுமா? தெரியாது. எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருக்கும். இப்போ முருக கடவுள் பாருங்கோ, கண்ணனை பாருங்கோ, சிரிச்சுட்டே இருப்பார். அந்த சிரிப்பு ஒரு மருந்து. எப்படி ஏதோ சிரிக்கிறதுக்கு எப்படி? எத்தனை பேருக்கு சிரிக்க தெரியும்? எல்லா சௌகரியமும் இருந்து எல்லாரும் சிரிச்சுடுறாளா? அந்த அறியாமையில் போக்குவது தான் இந்த வேல். அது ஞான வேல், சக்தி வேல். எல்லோருக்கும் சக்தியை கொடுத்து எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கிறதுக்கு பிரார்த்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.